ஆமா, இவங்க யாரு? இவங்க என் சொந்தக்காரங்க. பேரு ரஞ்சினி. வணக்கங்க. வணக்கம். ஆமா, உன் சொந்தக்காரங்கன்னு சொல்ற, நான் பார்த்ததே இல்லையே. இவங்க 5 வருஷம் யுஎஸ்ல இருந்துட்டு இப்பதான் வந்திருக்காங்க. யுஎஸ்ஆ? அப்படின்னா அப்படின்னா இவங்க அமெரிக்கால இருந்துட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஐயோ, அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. ஆமாங்க, என் மகளை அமெரிக்கால கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். என் மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. டெலிவரிக்காக போயிருந்தேன். ஆமா, உங்க மக டெலிவரி அமெரிக்கால நடந்துச்சு? ஆமா, எங்க மாப்பிள்ள அமெரிக்காவிலே செட்டில் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. அதனாலதான் என் மக அமெரிக்காவிலே குழந்தை பெத்துக்கிட்டா. ஐயோ, அமெரிக்காவில குழந்தை பெத்துக்கிட்டா அமெரிக்காவே குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. என்னது? பெட்டிஷனா? சிட்டிசனா? அப்படின்னா அது பானுமதி, இப்ப நானோ நீயோ சுலபமா நினைச்ச உடனே அமெரிக்காக்கு போயிட முடியாது. அந்த நாட்டோட அனுமதி எல்லாம் வாங்கணும். ஆனா அந்த நாட்டோட சிட்டிசனா இருந்தா அதெல்லாம் தேவையே இல்ல. அதுக்குதான் இவங்க மக அமெரிக்கால போய் குழந்தை பெத்துக்கிட்டா. இப்ப அந்த குழந்தை அமெரிக்கா சிட்டிசன் ஆயிடுச்சு. இப்ப இவங்களுக்கு அமெரிக்கா எல்லா சலுகையும் கொடுத்திருக்கு. நல்லா என்ஜாய் பண்றாங்க. அப்படியா? ஆமா. இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு. சரி வாங்க பானுமதி, நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு. கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு காபி சாப்பிட்டு போலாம். அது இன்னொரு நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். அப்படியா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அப்படின்னா நம்ம பிரியாவுக்கு அமெரிக்கால குழந்தை பிறந்தா அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும். அப்ப நாம எப்ப வேணாலும் அமெரிக்காக்கு போகலாம் வரலாம். நல்ல ஐடியா. உடனே இத பிரியா கிட்ட சொல்லணும். அமெரிக்கா, இதோ வந்துகிட்டே இருக்கேன்.